Age composition. வயது கலவை. The age composition of population refers to the number of people in different age groups in a country. Population of a nation is generally grouped into three broad categories. In India, the children who has less than 15 years of age constitute 29.5%, and the people above 60 years constitute 8.0%. So, the dependent population in India is 37.5%, and the independent population 16 to 59 years is 62.5%. It shows that our country has enormous manpower. வயது கலவை. நாட்டினுடைய மக்கள் தொகை வயதின் அடிப்படையில் 3 பிரிவாக பிரிக்கலாம். Who has less than 15 years of age to 29.5, 16 years, 15 to 60 years. 3 பிரிவினராக பிரிக்கலாம். 15 வயதிலிருந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இப்போதைய பிரிவு மக்கள் 15 வயதிற்கு குறைவானவர்கள் 29.5 இருக்கின்றார்கள். ஆனால் 15 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 8%. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 8%. 15 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் 29.5%. மொத்த மக்கள் தொகையில் 37.5% இவை உண்டு. மீதமுள்ள 15 60 வயதிற்குட்பட்டவர்கள் 62.5%. இவர்கள்தான் உழைக்கும் மக்கள். உழைக்கும் பிரிவை சார்ந்தவர்கள் 62.5%. 15 வயதிலிருந்து 60 வயதிற்குட்பட்டவர்கள். 15 வயதிலிருந்து 60 வயதிற்குட்பட்டவர்கள் தான் உழைக்கும் பிரிவினர். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 15 வயதிற்கு உட்பட்டவர்களும் உழைக்கும் பிரிவை சாராதவர்கள். செக்ஸ் ரேஷியோ. Sex ratio is defined as the number of females per 1000 male population. பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். The sex ratio in our country is always unfavorable to females. Give reasons. நம் நாட்டில் பாலின விகிதம் எப்பொழுதும் பெண்களுக்கு சாதகமாக இருப்பதில்லை. ஆண்களை விடவும் பெண்கள் குறைவாக தான் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் ஏன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. According to 2011 census, the sex ratio of the country is 940 females per 1000 males. 2011 ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்களாக உள்ளது. This suggests that the size of female population is lower than males. It is 1084 in Kerala and 1038 Puducherry. The lowest sex ratio is recorded in the Union Territory of Daman and Diu, 618. பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை பாலின விகிதம் என்று பார்த்து 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள், ஆண்களை விட குறைவாக இருந்தது பெண்கள். கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருந்தார்களாம். கேரளத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். புதுச்சேரியில் 1038 பெண்களும் இருந்தார்களாம். ஆனால் யூனியன் பிரதேசமான டையூ டாமினில் குறைவான பாலின வீதம் பெண்கள் 618 என்று பதிவாகியுள்ளது.
literacy rate, எழுத்தறிவு வீதம். The people who are able to read and write are known as literates. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 7 வயதிற்கு உட்பட்டவர்கள், 7 வயதிற்கு அதிகமான ஒருவர் ஏதாவது மொழியை புரிந்து கொண்டு எழுத படிக்க தெரிந்திருந்தால் அவர் எழுத்தறிவு பெற்றவர் ஆகிறார். எழுதவோ வாசிக்கவோ செய்தவர்கள் அனைவரும் எழுத்தறிவு பெற்றோர். It is an important indicator of quality of people. The percentage of literate people to the total population is termed as literacy rate. எழுத்தறிவு விகிதம் என்று அழைக்கின்றார்கள். There has been a steady improvement in the literacy levels in India. India's literacy rate as per 2011 census is 74.04%. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74.04%. From this, the literacy rate of males is 82.14% and the female is 65.46%. பெண்களை விடவும் ஆண்கள் தான் படிப்பறிவு முதன்மை பெற்றிருக்கின்றார்கள். ஆண்களுடைய படிப்பறிவு விகிதம் 82.14 விழுக்காடும், பெண்களுடைய படிப்பறிவு விகிதம் 65.46 விழுக்காடுமாக இருந்தது. It shows that still there is a vast gap, 16.68% between the male and female literacy rates. Kerala ranks first in the country with a literacy rate of 93.91%, followed by Union Territory Lakshadweep with 92.28%. The lowest literacy rate is found in Bihar, 63.82%. கேரள மாநில எழுத்தறிவு 93.9 விழுக்காடு பெற்று இந்தியாவின் முதல் மாநிலம். எழுத்தறிவு வீதம் அதிகமுள்ள மாநிலம் கேரளா. லட்சத்தீவுல இரண்டாவது இடம், 92.28%. இந்தியாவின் 2 தீவுகள் உண்டு, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள். லட்சத்தீவுல எழுத்தறிவு விகிதம் 2வது இடம், 92.28. முதல் மாநிலம் கேரளா, 93.9%. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார், 63.82%. ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், தொழில்சார் கட்டமைப்பு. The economically active part of a country's population is enumerated during the census operations and status as workers. Workers are placed under 3-fold categories in census record. They are main workers, marginal workers, and non-workers. தொழில்சார் கட்டமைப்பு பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறுபவர்களை தொழிலாளர்கள் என்கிறோம். 3 பிரிவுகளாக தொழிலாளர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள். அவை முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள், தொழிலாளர் அல்லாதோர் என்று 3 பிரிவாக பிரிக்கின்றார்கள். மெயின் ஒர்க்கர்ஸ், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் and non-workers. According to the census of India, all those who had worked for the major part of the preceding year, at least 6 months or 183 days, are recorded as main workers. Those who worked for less than 6 months are recorded as marginal workers, and the people who have not worked
at all comes under non-workers. முதன்மை தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் வருடத்தில் 6 மாதம் அல்லது 183 நாட்கள், ஒரு ஆண்டு 6 மாதத்திற்கு மேலாக வேலை கிடைக்குமானால் அவர்களுக்கு அவர்களை முதன்மை தொழிலாளர்கள் என்றும், 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள் என்றும், வேலை செய்யாத மக்கள் தொழிலாளர் அல்லாதோர் என்றும் வகைப்படுத்துகின்றார்கள். பாப்புலேஷன் டைனமிக்ஸ், மக்கள் தொகை இயக்கவியல். Human population dynamics is a field that tracks factors related to changes in the size of population and its characteristics. Predicting population changes is an important aspect of population studies. மக்கள் தொகை இயக்கவியல் என்பது மக்கள் தொகை அளவு மற்றும் அதனுடைய பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகளை குறிப்பதாகும். ஒரு காரணிகளை குறித்து கற்கும் ஒரு துறை மக்கள் தொகை இயக்கவியல் என்பது மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. எதிர்நோக்கும் மக்கள் தொகை மாற்றங்கள் பற்றி படிப்பது மக்கள் தொகை ஆய்வின் ஒரு முக்கியமான அம்சம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? In India, growing pressure of population on resource base created many socio-economic, cultural, political, ecological and environmental problems. இந்திய நாட்டில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையானது சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழலில் பெரும் சவால்களை ஏற்படுத்துகின்றது. The population problems vary in space and time and differ from region to region. இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மக்கள் தொகை பிரச்சனையானது மாறுபடுகிறது. Some of the major issues created by the overpopulation in our country are overcrowding, unemployment and underemployment, low standard of living, malnutrition, mismanagement of natural and agricultural resources, unhealthy environment, etc. வேலைவாய்ப்பின்மை, மக்கள் தொகை அதிகரிப்பால் மக்கள் நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, திறனுக்கேற்ற வேலைவாய்ப்பின்மை, குறைவான வாழ்க்கை தரம், ஊட்டச்சத்தின்மை, இயற்கை மற்றும் வேளாண்களை தவறாக நிர்வகித்தல், ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல் போன்ற பெரும் பிரச்சனைகளை இது ஏற்படுத்துகின்றது. அர்பனைசேஷன், நகரமயமாதல். The process of society's transformation from rural to urban is known as urbanization. கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைவதையே நகரமயமாதல் என்கிறோம். Urbanization in India. The level of urbanization is measured in terms of percentage of urban population. நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலேயே நகரமயமாதல் அளவிடப்படுகிறது. Goa is the most urbanized state. Himachal Pradesh is the least urbanized state. Among the Union territories, Delhi is the most urbanized region, followed by Chandigarh. Among the major states, Tamil Nadu continues to be the second most urbanized state with 48.4% of urban population, followed by Kerala and Maharashtra. இந்தியாவின் கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. இமாச்சல் பிரதேசம் குறைந்த நகரமயமாதலுக்குட்பட்ட பகுதி. யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி மிகுந்த
புதுடெல்லி, நியூ டெல்லி மற்றும் சண்டிகார் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதிகள். இரண்டாவது தமிழ்நாடு, அதைத் தொடர்ந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிராவும் உள்ளது. இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன், நகரமயமாக்கலுடைய தாக்கங்கள். Urbanization and population concentration go hand in hand and are closely related to each other. Rural to urban migration leads to population explosion in urban areas. Metropolitan cities like Mumbai, Kolkata and Delhi have more population than that can accommodate. நகரமயமாக்கல மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. இது மக்கள் தொகை வெடிப்பிற்கும் காரணமாக அமைகின்றது. பாம்பே, மும்பை, கொல்கத்தா and Delhi have more population than that can accommodate. அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த இடங்கள் மும்பை, கொல்கத்தா and Delhi. The following are the major problems of urbanization in India. It creates urban sprawl. நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. It makes overcrowding in urban centers. மக்கள் நெருக்கடியை தோற்றுவிக்கும். It leads to shortage of houses in urban areas. நகர்ப்புறங்களில் குடியிருப்புகள் கூட பற்றாக்குறை ஏற்படும். It leads to the formation of slums. குடிசை பகுதிகள் தோன்ற காரணம் ஏற்படும். Slums என்னன்னா குடிசை. It increases traffic congestion in cities. போக்குவரத்து நெரிசலையும் ஏற்படுத்தும். It creates water scarcity in cities. Scarcity பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படுத்தும். It creates drainage problem. வடிகால் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது. It poses the problem of solid waste management. திடக்கழிவு மேலாண்மையை சிக்கலாக்குகிறது. It increases the rate of crime. குற்றங்கள் அதிகரிக்கவும் இது காரணமாக அமைகின்றது. Transportation, போக்குவரத்து. Transport is a system in which passengers and goods are carried from one place to another. போக்குவரத்து என்பது பயணிகள் மற்றும் சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதாகும். Transport system is considered as the lifeline of a country. ஒரு உயிர் நாடி, நாட்டின் ஒரு உயிர் நாடிதான் போக்குவரத்து. Earlier men traveled on foot or used animals for transport. மனிதன் கால்நடையாகவோ அல்லது விலங்குகளையோ போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்தான். With the discovery of wheel, transport was made easier and gradually different means of transport were developed. படிப்படியாக பல்வேறுபட்ட போக்குவரத்து முறைகள் பிற்காலங்களில் வந்தது. There are the three major means of transport in the world. போக்குவரத்தினுடைய வகைகள், means of transport. மூன்று வகையான போக்குவரத்து முறைகள் பிற்காலங்களில் உருவானது. Land, water, air. நிலவழி, நீர்வழி, வான்வழி. Land, நிலவழி, roadways, railways, pipelines. சாலை வழி, ரயில் வழி, குழாய் வழி. Waterways, inland waterways, ocean roads. Inland waterways, உள்நாட்டு நீர்வழி, உள்நாட்டு நீர்வழி. Ocean roads, கடல் வழி போக்குவரத்து. Air, வான்வழி, domestic airways, உள்நாட்டு வான்வழி. International airways,
பன்னாட்டு வான்வழி. இவ்வாறு 3 முறைகள் மூலம் போக்குவரத்து வகைகள் பிரிக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்வேஸ், சாலை வழி. Roads play an important role in carrying goods and passengers for short, medium, and long distances. It is highly suitable for short distance services. It is comparatively easy and cheap to construct and maintain roads. Road transport system can establish easy contact between farms, fields, factories, and markets, and can provide door-to-door transport services. Roads are the most universal mode of transport. Indian roads are cost efficient. It is used for all sections of people in the society. சாலை வழி குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. சாலைகளை பராமரிப்பது என்றாலும் அமைப்பது என்றாலும் போக்குவரத்து முறைகள் என்றாலும் அது மலிவான ஒன்று. சாலை போக்குவரத்து அமைப்பு மூலம் பண்ணைகள், தொழிற்சாலைகள், சந்தைகள் ஆகியவற்றுக்கிடையில் எளிதில் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். சமுதாயத்தில் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்த கூடியது. In India, the densest road network is found in the northern plains, where it is relatively easy to construct roads. In mountainous area, it is quite difficult to construct roads. Road density is the highest in Kerala and lowest in Jammu and Kashmir. இந்தியாவின் சாலை அமைப்பிற்கு மிக எளிதாக இருக்கும் வட இந்திய பெரும் சமவெளி அடர்த்தியான சாலை அமைப்பை கொண்டுள்ளது. வட இந்திய சமவெளி. மலைப்பாங்கான பகுதிகளில் சாலை அமைப்பது கடினம். கேரளாவில் சாலைகளுடைய அடர்த்தி மிக அதிகமாகவும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லடாக் பகுதிகளிலும் மிக குறைவான போக்குவரத்து இருக்கின்றது. For the purpose of construction and maintenance, roads are classified in the national highways (NH), state highways (SH), district roads, rural roads or village roads, border roads and international highways. சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள் NH அதனுடைய சிம்பல். ஸ்டேட் ஹைவேஸ், மாநில நெடுஞ்சாலைகள். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள். ரூரல் ரோட்ஸ், கிராமப்புற சாலைகள். பார்டர் ரோட்ஸ், எல்லையோர சாலைகள். அண்ட் இன்டர்நேஷனல் ஹைவேஸ், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. Do you know Sirsa Suri built the Shahi Royal Road to strengthen and consolidate his empire from the Indus Valley to the Sonar Valley in Bengal. This road from Kolkata to Peshawar was renamed as Grand Trunk (GT) road during the British period. At present, it extends from Amritsar to Kolkata. Sirsa Sur தன்னுடைய பேரரசை பலப்படுத்தும் ஒருங்கிணைக்கவும் சாகி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரையிலும் அமைத்துள்ளார். ராயல் ரோடு, இந்த சாலையானது கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரையிலும் காணப்படுகிறது.
கிராண்ட் ட்ரங்க் சாலை, கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்று அழைக்கப்படுகிறது. பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்த ராயல் ரோடானது சாகி சாலையை கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். தற்போது இந்த சாலை அமிர்தசரஸில் இருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. கிளாசிபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா. இந்திய சாலையினுடைய வகைகள். நேஷனல் ஹைவேஸ் NH. National highways form the most important system of road transportation in India. தேசிய நெடுஞ்சாலைகள் இந்திய சாலை போக்குவரத்தின் மிக முக்கியமான அமைப்பு. These highways are running through length and breadth of the country, connecting capitals of states, major ports, rail junctions, industrial and tourist centers. Ministry of Road Transport and Highways of India is responsible for the development and the maintenance of national highways in India. இந்திய சாலை போக்குவரத்தின் மிக முக்கியமான ஒரு அமைப்பு நேஷனல் ஹைவேஸ். இந்திய நெடுஞ்சாலைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக நாட்டின் எல்லைகளையும் மாநிலங்களுடைய தலைநகரங்களையும் முக்கிய துறைமுகங்களையும் ரயில் நிலையங்களையும் முக்கியமான சுற்றுலா மையங்களையும் தொழில் மையங்களையும் இவைகள் இணைக்கின்றது. The longest national highway is NH44, which runs from Varanasi in Uttar Pradesh to Kanyakumari in Tamil Nadu, covering a distance of 2,369 kilometers. The shortest national highway is NH47A, which runs from Ernakulam to Kochi Port, Wellington Island, covering a distance of 6 kilometers. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசினுடைய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பொறுப்பு வகிக்கின்றது. இந்தியா மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. The longest national highway is NH44. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரையில் உள்ள 2369 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாக இருக்கின்றது. NH44 நேஷனல் ஹைவே ரோடு, the longest national highway road, NH44 2369 கிலோமீட்டர் நீளமுடையது. The shortest national highway is NH47A. இது எர்ணாகுளத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை அல்லது வில்லிங்டன் தீவை இணைக்கிறது. Do you know National Highways Authority of India NHAI was established in 1995. It is an autonomous body under the Ministry of Surface Transport. India Population, Transport, Communication or Trade. இந்திய நிலவரைபடத்தில் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை இது. This one is India Population, Transport, Communication and Trade. State highways. மாநில நெடுஞ்சாலைகள். The state highways are usually roads that link important cities, towns and district headquarters within the state and
connect them with the national highways or highways of neighboring states. These roads are administered and financed by state governments. மாநில நெடுஞ்சாலைகள் பொதுவாக மாநிலத்திலுள்ள முக்கியமான மாநகரங்கள், நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களை மாநில தலைநகரத்துடன் தேசிய நெடுஞ்சாலைகளுடனும் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளுடனும் இணைக்கிறது. இந்த சாலைகள் மாநில பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள். District roads provide connectivity between the district and taluk headquarters with the state highways and national highways. District roads are constructed and maintained by the Public Works Department of the states. மாவட்ட சாலைகளானது மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்கிறது. மாநிலத்தின் பொதுப்பணித்துறையால் இந்த சாலைகள் பராமரிக்கப்படுகிறது. ரூரல் ரோட்ஸ் ஆர் வில்லேஜ் ரோட்ஸ், ஊரக பகுதி சாலைகள் அல்லது கிராம சாலைகள். These roads are vital for providing links in the rural areas. It links the different villages with their neighboring towns. They are maintained by village panchayat. இச்சாலைகள் கிராமப்புறங்களை இணைப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றது. இது பல்வேறு கிராமங்களை அதன் அருகில் உள்ள நகரங்களுடன் இணைக்கிறது. இவைகளை கிராம பஞ்சாயத்து பராமரிக்கின்றது.